இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேத்தி பார்ட்டோட 3வது பார்ட்டு அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். கடல்ல அமிர்தம் எடுக்கும்போது 14 வகையான சக்திகள் கிடைச்சிச்சுல, அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி அம்மன் தோன்றி விஷ்ணு பகவானை மணமுடிக்கிறாங்க. அவங்க கூடவே ரம்பை, மேனகை, ஊர்வசி அவங்களும் தோன்றி அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவலோகத்துல இருக்கிறவங்க கந்தர்வர்களை மணம் முடிக்கிறாங்க. அவங்க 3 பேரும். அவங்க கூடயே லக்ஷ்மி தேவியின் சகோதரி மூதேவியும் தோன்றி வராங்க. 2வது பார்த்தீங்கன்னா காமதேனு தோன்றுது. காமதேன் இந்திரனால் ரிஷிக்கும் முனிவர்களுக்கும் வழங்கப்படுது. காமதேனிலிருந்து வரும் நெய் யாகம் செய்ய பயன்படுகிறது. 3வதா உசிரிசிவா தோன்றுது. இது 7 தலைகள் கொண்ட சக்தி வாய்ந்த குதிரை. இது அரக்கர்களின் தலைவரான பாலிக்கு இது வழங்கப்படுகிறது. 4வதா இந்திரனின் வாகனம் ஐராவதம் தோன்றி அது இந்திரனுக்கே வழங்கப்படுகிறது. 5வதா என்ன தோன்றுதுன்னா கஸ்தூபா சக்தி வாய்ந்த ரத்தினம் தோன்றுது. விஷ்ணு பகவான் கழுத்தை அலங்கரிக்கிறது. இது 6வதா என்ன தோன்றுதுன்னா பிறை தோன்றி சிவபெருமான் சிகை அலங்கரிக்கிறது. 7வதா குடை தோன்றுது. சக்தி வாய்ந்த அழகிய குடை தோன்றி வருண பகவானுக்கு வழங்கப்படுகிறது. அதனால மக்கள் செழிப்பா மழை பொழியோட வாழ்றாங்க. 8வதா மதுரவர்ணி போதை அரசி தோன்றி அரக்கர்களுக்கு எல்லா போதை வசந்தங்களையும் அள்ளி கொடுக்கறாங்க. 9வதா சங்கா தோன்றுது. விஷ்ணு பகவான் கிட்ட போகுது. 10வதா பாரிஜாதம் பூக்களின் அரசி என்று எப்பொழுதுமே இது அழைப்பாங்க. இது எப்பொழுதுமே வாடாத பூ பாரிஜாதம் பூ. 11 கல்ப விருட்ச மரம். இந்த மரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா வேண்டுவோருக்கு வேண்டும் மரம் தரும். 12வதா சரங்கம் என்ற வில் தோன்றி விஷ்ணு பகவான் அடுத்த அவதாரம் கிருஷ்ணர், ராமம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. 13வதா விஷ்ணு பகவானாக தன்வந்திரி தோன்றி வராங்க. தன்வந்திரி பார்த்தீங்கன்னா மருத்துவரின் கடவுள் என எல்லாருமே வணங்க பெறுவாங்க அவங்கள. 14வதா கடைசியா தன்வந்திரின் கையில அமிர்தம் தோன்றி அது கரைக்கு சேருது. உடனே அந்த அமிர்தத்தை அரக்கர்கள் ஃபர்ஸ்ட் ஓடி போய் அதை வாங்கிடுறாங்க. தேவர்கள் எல்லாம் விஷ்ணு பகவான கடவுளே இதுக்கு தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோமான்னு எல்லாம் வாடி போய் நிக்கிறாங்க. உடனே விஷ்ணு பகவான் இதுக்கு நான் ஒரு வழி பார்க்கறேன்னு சொல்லிட்டு மோகினியா அவதாரம் எடுத்து அரக்கர்களை போயிட்டு தன்னாலே கொஞ்சம் மயக்கி ஃபர்ஸ்ட் நான் தேவர்களுக்கு போய் கொடுக்குறேன், அடுத்தது உங்களுக்கு தரேன்னு சொல்லி அமிர்தம் எல்லாத்தையுமே தேவர்களுக்கு கொடுக்கறாரு. அதுல ஒரு அரக்கன் மட்டுமே தேவர்களா மாறி அமிர்தத்தை குடிச்சிடுறாரு. விஷ்ணு பகவானை தெரிஞ்சு உடனேயே அவரை தலையில கத்தி வச்சு வெட்ட போற நேரத்துல முழுமையா சிரஞ்சீவியா மாறிடுறாரு. அவரு தலை தனியா உடல் தனியா வந்த பிறகு ஒரு தலை ராகுவாகவும் கேதுவாகவும் வணங்கப்படுகிறது. அப்புறம் தேவர்கள் எல்லாம் அமிர்தத்தை குடிச்ச அப்புறம் சிரஞ்சீவியா மாறிடுறாங்க. சிரஞ்சீவியா மாறின உடனேயும் அரக்கர்கள்ட்ட சண்டை போட்டு இந்திரலோகத்தை அவங்க கைப்பற்றி அவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மகாலட்சுமி அம்மனுக்கு ஏன் உப்பை ரொம்ப விரும்பி வெள்ளிக்கிழமை எல்லாருமே ஹொரையில படைக்கிறாங்கன்னா மகாலட்சுமியன் பார்க்கடல்ல உருவாகி விஷ்ணு பகவானை திருமணம் முடிச்சதுனாலதான் உப்பு மகாலட்சுமி தாய்க்கு ரொம்ப உகந்த பொருளா இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை என்கரேஜ் பண்ணுங்க. நான் இந்த புராண கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நமக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. லைஃப்பில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த கடவுளாக இருக்கட்டும், முன்னோர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை தாண்டி தான் அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு உட்காருறாங்க. நம்மளும் யாரும் அடுத்தவங்க பொருள் மேலே, அடுத்தவங்க பணத்து மேலே எதுலேயுமே நம்ம ஆசைப்படக்கூடாது. அது மாதிரி அடுத்தவங்களையும் நம்மளால அவங்க கஷ்டப்படக்கூடாது. நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு உள்ளவங்கள்ட்ட மட்டுமே சொல்லி, அதுவும் நமக்கு உரிய கடவுள்கிட்ட சொல்லி நம்ம ஒரு 10 நிமிஷம் மனசார வேண்டுனாலே போதும், கண்டிப்பாக அது நடக்கும். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதில் சொல்யூஷன் இருந்து தான் ஆகும். ஸோ எப்பொழுதுமே லைஃப்பில் எல்லாரும் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழுங்கள்.